அவங்க ஒரு ஆள் சொன்னாங்க. அந்த மாப்பிள்ளை இன்னொரு ஆள் சொன்னாங்க. இன்னொரு ஆள் புரிஞ்சு தண்ணி திரு அண்ணாமலை திருமூலராசிடமும் திருவையாறு தமிழ் ஐயா கல்விக் கழகத்தோடும் அல்வை அறக்கட்டளையோடும் இணைந்து 22வது அனைத்துலக திருமந்திர தமிழ் ஆய்வு மாநாடு நடைபெறக்கூடிய இந்த நாளில் அணுக்கதிர் தத்துவத்தால் இயங்கக்கூடிய இந்த உலகில் அனைத்துமே சிவமயமானது என்று அறிய தந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய திருமூலரின் பெயரால் இந்த நாளில் உங்களோடு இங்கே கலந்து கொள்வதில்லாத பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை சாத்தியமாக்கி இருக்கக்கூடிய திரு சுவாமி விஜயானந்த சரஸ்வதி அவர்களோடும் அவர்களுக்கு துணையாக நின்று ஆன்ம பலத்தோடு ஆன்மீகத்தையும் வளர்க்கக்கூடிய சுவாமி விஜயானந்த சரஸ்வதி அவர்களோடும் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்கிற உந்துதலோடு உலகம் செய்ய வேண்டும் என்றால் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்வில் நீங்கள் சிறக்க வேண்டும் என்றால் 2 மீன்களை பிடித்தால் போதும் என்று சொல்வார்கள். உலகத்தையே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறளை படியுங்கள். இறைவனுடைய அருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருவாசகத்தை படியுங்கள் என்று சொல்வார்கள். இன்னொன்று இருக்கிறது, உலகத்தோடு உலகியலோடு உங்களையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அது இறை தன்மை மிக்கதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருமந்திரத்தை படியுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி ஆகச் சிறந்த அறிஞர்களுடைய கட்டுரைகளை தொகுத்து திருமந்திரத்தின் மீதான பல்வேறு பார்வைகளை நூலாக்கி அதனை சாத்தியப்படுத்திய திரு கலைவேந்தன் அவர்களும் தமிழுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் உலகத்திற்கு ஞானத்தை வாரி வழங்கிய அடையாளம். உலகத்திற்கு ஞானத்தை வாரி வழங்கிய ஒரு மொழி என்று என்றால் அது தமிழ் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய மொழி என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த தமிழை, தமிழுக்கான கலாச்சாரத்தை, பண்பாட்டை, மொழியினுடைய பண்பலத்தை, அதன் தீர்க்கத்தை எல்லாம் உணர்ந்து அது சார்ந்த பரப்பிலே தன்னுடைய வாழ்வின் பல்வேறு காலங்களையும் கழித்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றோடு தன்னையும் இணைத்துக் கொண்ட ஐயா தெய்வநாயகம் அவர்களோடு தமிழ் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் தானும் இருந்தே ஆக வேண்டும் என்ற சிந்தையில் தன்னை என்றுமே நேர்படுத்திக் கொள்ளக்கூடிய சிவன்பிள்ளை ஐயா காமாட்சி ஆதீனத்தின் சுவாமிகள் அவர்களோடும் திருமந்திரத்தின் மீது ஆகப்பெரும் காதலோடு இங்கு இருக்கக்கூடிய ஆண்டோர்கள், இசை வாணி ஆகிய உங்கள் அனைவரோடும் இந்த விழாவிலே, இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் ஆகப்பெரும் மகிழ்ச்சி. அந்த சராசரங்களையும் அகந்த பரிபூரணங்களையும்
தன்னுள் அடக்கியது சிவம். அந்த சிவத்திலிருந்து தோன்றி இந்த உலகத்தின் வாழ்வு சார்ந்த அத்தனை விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி ஒன்று பிறந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் மீண்டும் சிவத்தை சென்று அடையக்கூடிய தன்மையை பற்றி சொல்வது சிவநெறி. அதுவே சைவநெறி. இந்த சிவநெறியை சைவ நெறியை உலகத்தோடு வெய்யும் பொருட்டு இறைவனால் பணிக்கப்பட்டு இந்த மண்ணுலகத்திலே தோன்றி நமக்கான வழங்கியவர்களால் நாம் அடைந்தவை திருமுறைகள். இந்த திருமுறைகளை எவ்வாறு இறைவன் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தான் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் அவனுக்கு வயது வித்தியாசங்கள் இல்லை. பாலுக்கு அழுத குழந்தையை அவன் பாலை கொடுத்து யார் என்று இறைவன் என்ற கேள்வியை எழுத்த வைத்து அவன் இறைவனை அடையாளப்படுத்தி காட்டினான். தோடுடைய செவியன் இதை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை துணிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்ல வைத்தான். அதோ என் எதிரே தோன்றக்கூடிய என் பெருமான் இவன்தான் என்று அந்த குழந்தை சொல்லியிருந்தால் அதில் மிக பெரும் சிறப்பு ஒன்றுமில்லை. வயதிலே அதிகம் பூர்த்தி செய்யாத ஒரு குழந்தை தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூ வெண்மதி சூடி அதோடு நிறுத்தியிருந்தாலும் பரவாயில்லை. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். எது காடு எது சுடலை, ஏன் அந்த பொடி, இதை பற்றியெல்லாம் உச்சத்திற்கு சென்று சிந்தனையின் ஞானத்தின் உச்சத்திற்கு சென்று அந்த குழந்தையை இவன்தான் என்று இறைவனை காட்டச் செய்த அற்புதத்தை நிகழ்த்தியவன் இறைவன். அதுதான் முதல் 3 திருமுறைகள். சிறு குழந்தைக்கு பாலை கொடுத்தவன் அவனுக்குத்தான் வயது வித்தியாசங்கள் இல்லையே, வயோதிகனுக்கு சூளையை கொடுத்தான். சூளையை கொடுத்துவிட்டு சுடுகிறது கொதிக்கிறது என்ற பொருள் தரும் விதத்திலே அந்த சூளையை பற்றி தன் முன் அவனை வந்து நின்று கதறச் செய்தான். கதறல் உண்மையான கதறல் அல்ல, அது ஞான தேடலின் முதல் பணி. அப்படி வயோதிகனை சூளையை கொடுத்துவிட்டு இவன்தான் என்று இறைவனை அறிய செய்த பின்னால் அவனையே கூற்றாயினவாறு விளக்ககனீர் கொடுமைகள் செய்தனன் நானறியேன் என்று பாட வைத்தான். இது வயோதிகன் இறைவனை அறிந்துவிட்ட தன்மை. உண்மையின் பொருளை உணர்ந்தவன், உண்மையின் தேடலின் மீதான தனது தாக்கத்தை பல்வேறு விதங்களிலே செலுத்தி பார்த்தவன், சமணத்தை கருதியவன், சமணத்திலே இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்தையும் உணர்ந்து பார்த்து எது இறை என்ற கேள்விக்கு இறுதி வரை விடை தெரியாத தவிர்த்து வாழ்வின் சிக்கல்களால் அலைந்து தெரிந்த அந்த முதியவன் கூற்றாயினவாறு விளக்ககனீர் என்று ஒரு பாடலை 4வது திருமுறையாக தந்து 4, 5, 6 திருமுறைகளின் உச்சத்தை தொட்டு தாண்டக வேந்தராக நாடி நாவுக்கரச எல்லையை பாடு என்று இறைவனாலேயே பணிக்கப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வைக்கப்பட்டதும் இது 4, 5, 6வது திருமுறை. வயது அவனுக்கு பொறுத்தல்ல என்று சொன்னே இளைஞனை எடுத்துக்கொண்டான். இளைஞனுக்கு ஓலையை கொடுத்தான். குழந்தைக்கு பால், முதியவனுக்கு சூளை, இளைஞனுக்கு ஓலையை கொடுத்து தடுத்தாற் கொண்ட அந்த இறைவனை பித்தன் என்று இவன் பணித்தால் இறுதியில் இவன்தான் அவன் என்பதை உணர்ந்துவிட்ட காரணத்தினால் அடிபணிந்து நிற்க உன்னை நாம் எவ்வாறு அழைக்க என்று இறைவனை கேட்கச் செய்தால் பித்தன் என்று வெண்மொழி பேசினாயே வெண்தான் என்னை பித்தா என்று அழைத்து பாடு என்று சொல்லி பித்தா பைசூடி பெருமானே அருளாளா பித்தான் உரையாடே நினைக்கின்றேன் நினைத்துள்ளேன் வைத்தார் வெண்ணை தன்வார் வெண்ணை நல்லூர் அருட்டுரையில் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்று அவனை பாட வைத்து மிக்க உருகி உறுதியில் தாகினை முன்படைத்தான் என்று பாட வைத்து திருவண்ணீர்கலத்தில் இருந்து அவனையே அடையச் செய்தான். இது 7வது திருமுறை. குழந்தைக்கு பால், முதியவனுக்கு சூளை, இளைஞனுக்கு ஓலை என்றால் பக்தன் ஒருத்தன் இருக்கிறான்.
அவனுக்கு என்ன கொடுப்பது? நான் சொல்ல சொல்ல நீ எழுதி என்று கேட்க வைத்த ஒருவனை தன்னுடைய காலை கொடுத்தான் மணிவாசன் பெருந்தகை. ஞாயிறு கடையாய் கிடந்த அடியோருக்கு தாயிற் சிறந்த தயாரான தத்துவனே என்று அவனை பாட வைத்து, உன்னை எண்ணிலும் நான் பிடிப்பேன் என்று கதற வைத்து, இன்பகரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றவேந்தனுக்கு அம்பரப்பழுத்தவன் திருநூறு வாழ்வர வாழ்வித்தமிருந்தே செம்பருத்துவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எவ்வொருத்தனை சிக்கன பிடித்து எங்கு எழுந்து அழுவது இனியே என்று காதர வைத்தார். அவனுக்கு காலை கொடுத்து ஆசை புரிந்து அன்பனை தனக்கானவனாக மாற்றி காட்டினான். அதனால் தான் பெருமாள் தன்னுடைய திருமந்திரத்தினை சொல்வார், நீங்கள் எங்கும் தேடி அலைந்து பிரிந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை அடைய வேண்டும் என்றால் சுவாமிஜி அவர்கள் சொன்னது போல அன்பு செலுத்தி பாருங்கள், அன்பு செலுத்தி பாருங்கள், நான் உங்கள் முன் இருப்பேன். அன்பு செலுத்த முடியும் என்றால் இறைவன் அடுத்த கணக்கிலே எவ்வாறு வந்து நிற்பான் என்றால், அடியார் அடியார் அடியார்க்கு அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன். திருமணம் சொல்கிறார், அடியார் அடியார் அடியார்க்கு அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன். அவன் அடி தேட அடியான் உங்கள் அடிமை கொண்டானே, நாடி வந்து ஓடி வந்து உங்களை அவன் தனக்குரியவனாக மாற்றிக் கொள்வான். எப்படி? அன்பு செலுத்தி பாருங்கள். அதனால்தான் திருமந்திரத்தில் ஒப்பற்ற பாடல் அன்பு சிவன் இரண்டும் வேறென்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிவற்றிலும் எழுதிவிட்டால் அன்பே சிவமாய் அறிந்திருப்பாரே என்று சொல்லி அன்பை செலுத்துங்கள், அன்பின் வடிவமாக இறைவனை பார்க்க தூண்டுங்கள். அதுதான் உங்களை உங்களுக்கே காட்டித்தரும். உங்களை உங்களுக்கே காட்டித்தரக்கூடிய அற்புதத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த முடியும் என்றால் எப்படி வாழலாம் என்பதற்கு திருக்குறளை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். எப்படி இறைவனை நீங்கள் பூசிக்கலாம் என்பதற்கு, எப்படி நீங்கள் உங்களை உருகி உருகி இறைவனை நோக்கி செலுத்தலாம் என்பதற்கு நீங்கள் திருவாசகத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஏது பக்தி, ஏது ஞானம், ஏது சரியை, ஏது கிரியை, ஏது யோகம், ஏது உண்மை, எது வாழ்க்கைக்கான அடிப்படை? இந்த வாழ்க்கையிலே கல்வி எது, கல்லாமல் எது, கற்றுக்கொள்ள வேண்டியது எது, சேர்க்க வேண்டியது, சேர்க்க கூடாதது, விளக்க வேண்டியது, அறிந்தும் அறியாமலும் தவிர்க்க வேண்டியது, இவையெல்லாம் எவை என்பதை உங்களுக்கு காட்டித் தந்த ஒரே படைப்பு தமிழில், அதுவும் இந்த உலகத்தில் திருமந்திரம் மட்டும்தான். இந்த நெறிகளையெல்லாம் அடக்கி மறைமொழியாக, மந்திர மாலையாக, சைவ ஆகமமாக, தமிழ் ஆகமம் என்ற பெயரோடு விளங்கக்கூடிய திருமந்திரத்தை இறைவன் ஒழிக்க சொன்னதாக சொல்லி, என்னை மெய்வாக இறைவன் படைத்தனன் தன்னை ஒன்றாக தமிழ் செய்யுமாறே என்று தமிழிலே இந்த ஒப்பற்ற படைப்பை நமக்காக திருமூலர் விளங்குகிறார், வழங்கியிருக்கிறார். இறைவனை பல்வேறு விதங்களிலே பார்த்திருக்கிறார்கள். இப்படி தன் அடியானை 8வது திருமுறையாக தர வைத்த இறைவன் 9 விதமான அடியார்களின் தங்களுடைய பார்வையை 9வது திருமுறையாக தருகிறார். முதல் 9 திருமுறைகள் தோத்திரங்கள், 10வது திருமுறை மட்டும் சாத்திரம், 11ஆம் திருமுறை பிரபந்தம், 12வது திருமுறை புராணம். அடியவர்களாக மாறி இவர்கள்தான் இன்று இந்த உலகத்திற்கு எவரை இறைவன் அடையாளப்படுத்தி காட்டினானோ அவர்களை பற்றிய புராணம் 12வது திருமுறையாக நிலவும் என்றால், இந்த 12 திருமுறைகளில் 10வது திருமுறையாக இருக்கக்கூடிய திருமந்திரம் உலகத்தின் உன்னதமான ஞான கருவில் சுவாமிகள் மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியது போல, மரத்தை மறையானை மறைக்கும், மரம் மதையானைக்கு மதமாக மாறும், மரத்தை மதையானை மறைக்கும், மரம் அது இருந்த இடத்தில் இருந்தே மதையானைக்கு மதமாக மாறும்.
மதமும் மரமும் யானையும் 10 இடத்திலே பிரிந்து நின்று காட்சி கண்டால் உள்ளீடாக போலி பொருந்திய விஷயமாக எழுந்து நிற்கக்கூடியது இறை. இறையை உணர்வது திருமந்திரத்தின் முடிவிலே உங்களை உணர்வது. உங்களை உணர்வது உங்களிலிருந்து உங்களை விலகச் செய்வது. உங்களை விளக்குவது உங்களுக்கும் பிறருக்கும் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய தருவது. உங்களை உணர்ந்து உங்களிலிருந்து நீங்கள் விலகி உங்களையும் உலகத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எதிரிலே இருக்கக்கூடிய ஜீவன்கள் அனைத்தும் நீங்கள்தான் என்பதை அறிவீர்கள். நீங்கள்தான் நான் தான் நீங்கள் என்கிற அறிதலும் புரிதலும் எந்த கணத்தில் உங்கள் உள்ளத்திலே எழுந்து நிற்கிறதோ அந்த கணத்திலே அந்த இடத்திலே இறை தோன்றும். தோன்றக்கூடிய இறை உங்களை தன்னோடு இணைக்கும். இப்படி சிவத்திலிருந்து தோன்றி சிவத்திலிருந்து பிரிந்து உலக வாழ்க்கை ஒழியும் பொருட்டு பல்வேறு விதங்களிலே தங்கள் வாழ்க்கையில் விழுந்து திரிந்த அந்த உயிர்கள் மீண்டும் சிவத்தையே அடையத்தோன்றும் தரக்கூடிய படைப்பு திருமந்திரம் 9 விதமான பகுதிகளாக பிரிந்து தந்திரங்களாக பிரிந்து 251 அதிகாரங்களுக்குள் அந்த படைப்பின் உன்னதத்தை அடக்கி இதுதான் வாழ்க்கை, இதுதான் இறை, இதுதான் கல்வி, இதுதான் கல்லுணர்மை, இதுதான் பிறன் மனை நோக்காத தன்மை, இதுதான் வாழ்வின் சூத்திரம், இதை அறிந்து பாருங்கள், உச்சரித்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள், உச்சரிப்போர் உச்சரிக்க அங்கிருந்து கேட்டு பாருங்கள், இறைவன் உங்களிடம் என்று உங்களுக்கு அறிய தந்த அற்புதமான படைப்பு திருமந்திரம். இறைவனை பற்றி பல்வேறு படைப்புகள் தமிழில் இருக்கின்றன. தான் தில்லையில் நடனம் புரியக்கூடிய இறைவனை அவன் நாட்டியத்தை கண்டது. அங்கிருந்து அப்படியே சென்று திருவா வடுதுறை என்கிற தலத்தினுடைய இறைவன் மாசலாமணீஸ்வரனும் ஒப்பிலா உலை அம்மையும் இணைந்து பெறக்கூடிய அருளுக்கு பாத்திரமானால் அந்த இடத்திலே திரு என்கிற அடையாளத்தோடு மூலமும் சார்பு கொண்டதால் திருமூலராகி 3000 பாடல்களை இடை சேர்க்கையாக 108 சேர்த்தால் 3108 பாடல்களை தந்த இந்த உன்னதம் இவர் யார் என்ற கேள்வியை எழுப்பினால் இவர்தான் அந்த இறை என்கிற பதிலாக அந்த பாடல் வரிகளின் மூலமாக உங்கள் உள்ளத்திலே வந்து அமரும். இப்படிப்பட்ட உன்னதமான படைப்பு இந்த படைப்பு. இந்த படைப்பின் மூலாக தமிழ் இலக்கியங்கள் அத்தனையுமே இந்த படைப்பின் சாரத்தை உள்ளீடாக கொண்டு சேர்த்திருக்கின்றன என்று சொல்லலாம். ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த பாடலையே சொல்லி அந்த பாடல் எதோடு எப்படி நோக்கி பார்க்கப்பட முடியும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லலாம். இப்படி இறைவனை உணர்ந்துவிட்ட இந்த ஆன்மாக்கள் ஆதி காலம் தொட்டே நீலமணி மிதற்றொருவன் போல முன்னொரு நீயே என்று அவ்வை இறைவனை புகழ்ந்து ஏற்றுகிறாள். தான் வாழ்வதற்கு நெல்லிக்கனி கொடுத்த அரியமீனை வாழ்த்துவதற்கு அந்த மூதாட்டிக்கு தெரிந்த ஒரே வழி இதுதான். உலகத்திலேயே உன்னதமான பரிசு ஒருவர் இறைவனை நாடி செல்கிறான். 1000 வருடங்கள் தவமிருந்து இறைவனை தேடக்கூடிய அவனுக்கு இறைவன் எதிரிலே வரவில்லை. பல்வேறு இடங்களிலே முயற்சி செய்து பார்த்து தியானங்கள் செய்து தர்மங்கள் செய்து இறைவனுடைய காட்சி கிட்டாத ஒரு நிலையில் மனம் சோர்ந்து போகையிலே ஒரு குறிப்பிட்ட தளத்தை நோக்கி அவன் பிரயாணப்படுகிறான். அந்த பிரயாணத்தின் போது அவன் கையில் ஒரு சிறு குடுவை, அந்த குடுவையிலே சிறிதளவு நீர் மட்டும்தான் இருக்கிறது. அந்த நீரோடு அவன் பயணப்படுகிறான். ஓரிடத்திலே வயது முதிர்ந்த பெண்மணி உயிருக்கு போராடி கொண்டு வீழ்ந்து கிடக்கிறாள். இவன் அந்த இடத்திலே சென்று அந்த மூதாட்டியை தூக்கி தன் கையில் இருக்கக்கூடிய குடியில் இருக்கக்கூடிய நீரை அவள் வாயில் ஊற்றி அதன் மூலம் அந்த பெண்மணி உயிர் பிழைக்கிறாள். உயிர் பிழைத்த அந்த பெண்மணி தன் பஞ்சடைந்த கண்களிலே ஒளி தோன்றும் விதத்திலே அவன் முகத்தை பார்த்து 2 கைகளாலும் அவன் கன்னத்தை வருடி அப்பா நீ நன்றாக இரு என்று அவனை வாழ்த்துகிறாள். அந்த இடத்திலே அவளை அமர செய்துவிட்டு
சிறிது தூரம் செல்கையிலே விபத்து ஒன்றிலே சிக்கி குற்றம் குலையுமாக கடந்த ஒருவனை அவன் காப்பாற்றி அங்கு இருக்கக்கூடிய ஒரு விடுதியின் அருகிலே அவனை சேர்த்துவிட்டு தன் பயணத்தை தொடரும் பொழுது அப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, அவனுக்கு குடிப்பதற்கு ஒரு வாய் தண்ணீர் கூட இல்லை. சோர்ந்த மனதோடு ஒரு மரத்தடியிலே அவன் அமர்கையிலே அவன் கண்ணெதிரே இறைவன் கொண்டு நிற்பான். உடனே அவன் கேட்பான், செய்யாத பூஜைகள் இல்லை, பார்க்காத யாகங்கள் இல்லை, பதம் இயற்றுவது இதுதான் என்ற இலக்கணத்தையும் தாண்டி உன்னை வேண்டி பல்வேறு விதங்களிலே தவம் செய்து பார்க்காத போது வராத நீ இப்பொழுது வந்து என்னை பார்க்கிறாயே ஏன் என்று கேட்கிறான். அதற்கு இறைவன் பதில் சொன்னான், வருகின்ற வழியிலே உயிருக்கு போராடிய ஒரு நீராட்டியின் வாயிலே சிறு நீரினை ஊற்றியவுடன் தண்ணீரை குடித்துவிட்டு கண்களை திறந்து ஒளியோடு உன்னை வாழ்த்தினாலே அந்த கண்ணின் ஒளியில் நான்தான் இருந்தேன் என்னை பார்க்க தவறிவிட்டாய். உயிருக்கு போராடிய ஒருவனை அழகாக எடுத்துச் சென்று ஒரு விடுதியிலே சேர்த்து அவனை காப்பாற்றினாயே, அந்த இடத்திலே விட்டு சென்றிருந்தால் அந்த உயிர் பறந்து போயிருக்குமே. தன் உயிர் போல் பிற உயிரை நீ நேசித்த போது அந்த இடத்திலே உன் எதிரிலே நான் தான் இருந்தேன், என்னை நீ பார்க்க தவறிவிட்டாய் என்று சொன்னான் இறைவன். அதற்கு அவன் சொன்னான், புரிந்துவிட்டது, எது இறை என்பது புரிந்துவிட்டது, இப்போது நீ நானும் ஒன்று என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போனான். இதைத்தான் இறைவன் இப்படி செயல்படுத்துவான் என்பதை திருமந்திரத்திலே திருமூலர் சொல்கிறார். இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். திருமந்திரத்தின் வரிகளை நாள்தோறும் நீங்கள் அவசியம் படித்து பார்க்க வேண்டும். புரிதல் புரியாமை இரண்டையும் அகற்றி இறைவன் என்பதை இறைவன் என்று நினைத்துக் கொண்டு குளிக்கும் போது ஒரு சிறு அளவு நீரை எடுத்து உங்கள் தலையிலே நீங்கள் தெளித்து பாருங்கள், அது புனித நீராக மாறலாம். வீட்டின் சமையல் அறையிலே சமைக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளின் மீது கருணையோடு நீங்கள் இறைவனை நினைத்தால் அது பிரசாதமாக மாறும். எந்த காரணத்திற்காக உங்கள் பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்களோ அந்த பயணத்தின் போது இறைவனை நினைத்துவிட்டு அதை தூக்கினால் பயணம் இனிதே முடிவடைகிறது, அது புனித பயணமாக மாறுமாம். இப்படி உங்கள் அசைவின் ஒவ்வொரு அங்கங்களிலுமே நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை உணர வேண்டும் என்றால் பிரயத்தனங்கள் தேவையில்லை. உங்களை இழந்து உங்கள் உடம்பிருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் என்று அன்பு செலுத்தி பாருங்கள், அன்பே சிவம் என்பது உங்களுக்கு பொருள், இறை உங்களோடு என்பதுதான் கண்ணி கார் வரும் கொன்றை காமர் வண்ண மார்பின் தாரும் கொன்றை ஊர்தியால் வெள்ளையரே சிறந்த சீர்கழி கொடியும் அவ்வேரன்ப கரை இடரு அணிதலும் அணிந்தது அக்கறை மறை நவில் அங்கனர் முயலவின் கொடுமை பெண் ஒரு ஒரு திறன் ஆகின்ற ஆகியோரு தன்மை அடக்கி கரக்கினும் கறக்கும் பிறை வண்ணம் ஆகின்ற அவ்வண்ணம் பதினெண் கணிங்களை ஏற்றவும் படுமே எல்லா உலகிற்கும் ஏவமாகிய நீரறவு அறியா கரகத்து தாழ் சடை பொழிந்த அருந்தவத்தோனே என்று இறைவனை அந்த பாடல் விளக்குகிறது. கண்ணி கார் வரும் கொன்றை காமர் வந்த மார்பின் மாறும் கொன்றை ஊர்தியால் வெள்ளையர்கள் உங்களுக்கு எளிதாக புரியும். கொன்றையை சூரியவன் மார்பில் கொண்ட வாழை வந்தவன் எருதினுடைய கொடியை தனக்காக வைத்திருக்கக்கூடியவன், அந்த எருதையை வாகனமாக வைத்திருக்கக்கூடியவன், இப்படியெல்லாம் சொல்லிவிட்ட இறுதியிலே எல்லா உயிர்க்கும் ஏமமாகிய நீர் அரவு அறியா கரகத்து தாழ் சடை புலிந்த அருந்தவத்தோனே என்று புறநானூற்றிற்கு பாயிரம் பாடிய பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்கிற புலவர் எழுதிய பாடல் இந்த பாடல். இறைவன் எப்படிப்பட்ட உன்னதமானவன் என்பதை இந்த பாடல் எடுத்து தரும். பிற்காலத்திலே வந்ததாக இருந்தாலும் அந்த பாடல் 2000 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய புறநானூற்று பாடலுக்கு பாயிரமாக அமைந்தது. அதே போல குளித்த புருவனும் கொவ்வை செய்வாயர் குதிர் சிறப்பும் அந்த பாடல் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவன் நினைத்தமுடைய எடுத்த பாடமும் காணப்பற்றால் நினைத்த பிறவியும் என்பதே இந்த மாநிலத்தை. இது 7வது 8வது நூற்றாண்டிலே எழுதப்பட்ட பாடல். 22 இலக்கியங்கள் சுவாமி அவர்கள் சொன்னார், இரண்டும் சேர்கிறது, 2 முறை மகாதேவன் பெயர் வருகிறது என்று இந்த திருமூலர் ஆசிரமத்தில் நானும் 2வது முறையாக என்று நிற்கிறேன்.
அந்த 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 அமைப்பு எவ்வாறு அமைகிறது என்பது இந்த பாடலிலே வரும். பாருங்கள், 7ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட பாடல். இனிப்பனுடைய எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுமே இந்த மாநிலத்தை. இந்த பாடல் எழுதுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடல். இதை முதல் தடவை வந்தபோது சுவாமிஜி அவர்களிடம் நான் குறிப்பிட்டு சொன்னேன். அந்த பாடல் திருமூலர் பிள்ளையிலே நடும்புரியக்கூடிய அந்த ஈசனை பார்த்துவிட்டு தான் திருவாவடுதுறையை நோக்கி செல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்புமிக்க இறை. அதனால்தான் உலகத்தில் உன்னதமான நிறுவனங்களின் வாயிலில் இருந்து அவனுடைய ஆடலின் அருள் நிலைத்து நிற்கிறது. அந்த ஆடல் திருமூலரை மட்டும் கவனிப்பதல்ல, இதே பிள்ளையிலே அன்னம் பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் என்று பாடலை எழுதுவதற்கு முன்னால் நாவுக்கரச பெருமான் இறைவனை பார்ப்பதற்காக பயணப்படும் பொழுது பிள்ளையை நோக்கி அவர் சென்று பிள்ளையின் எல்லையை அடைகையிலே இந்த திருத்தலத்தை சென்று பார்க்க வேண்டும் என்றால் இப்படித்தான் போக வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆணைகள் பிறப்பித்த போது அவர் ஒரு அற்புதமான பாடலை நாவுக்கரசு பெருமான் தந்தார். பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரம நோக்கி, எட்டினால் பக்தி செய்யேன் என்னை நிகழ வேண்டார். முத்தனை மூல முதல்வனை பிள்ளை எம்பலம் தாடுகின்ற அர்த்தா அடுத்த கணம் அடிமையாக சரணடைதல். பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எட்டினால் எட்டு செய்கேன் என்னை நிகழ வேண்டார். முத்தனை மூல முதல்வனை பிள்ளை எம்பலம் தாடுகின்ற அர்த்தா நீ ஓதை காண்பேன் அடியனே வந்தவாறே என்று அந்த பாடலை பாடி ஆடல் வல்லானுடைய பெருமை எத்தன்மை வாழ்ந்தது என்று அந்த ஒரு பாடலிலே நிலைநிறுத்தி இருப்பார் நாவுக்கரச பெருமான். இது 7வது நூற்றாண்டு. இந்த பாடல் குறித்த புருவன், இந்த பாடல் இதற்கு எல்லாம் மூத்த பாடல் ஒன்று இருக்கிறது. பாடலின் வரியிலே நடராஜர் உங்கள் கண்முன் வருவார். பாருங்கள், ஒரு தாழ் ஊன்றி ஒரு தாழ் ஏற்றி ஒரு கை அமைத்து மறு கை மறித்து இரு கையில் ஆக்கமும் இறுதியும் சேர்த்து. இதுவரை சாதாரணமான ஒரு என்று எடுத்துக் கொள்ளலாம், பின்னால் வரக்கூடியது முக்கியமானது. இரு கையில் ஆக்கமும் இறுதியும் சேர்த்து அறு ஒரு ஆக்கும் அம்மை கூட்டு ஆட்டப் பெருவழி நடிக்கும் பெருமான் என்று எழுதினார். பிசிக்ஸ் என்ற நூலை பற்றி சென்ற முறை அவரிடம் பேசினேன். அவரும் 19ஆம் நூற்றாண்டோ 18ஆம் நூற்றாண்டோ 20ஆம் நூற்றாண்டோ ஏதோ ஒரு காலகட்டத்திலே இவற்றையெல்லாம் பல்வேறு விதங்களிலே புத்தகங்களை அணுகி பார்த்து பவர் ஆஃப் பிசிக்ஸ் என்கிற அந்த நூலிலே குறிப்பிடப்படும் நடந்தது என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பு அறு ஒரு வாக்கு நன்மை கூட்டு ஆட்டப் பெருவழி வெடிக்கும் பெருமான் என்று இந்த மண்ணை சார்ந்த ஒரு சித்தனால் எழுத முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சித்த புருஷரான திருமூலரின் திருமந்திரம், அதன் சாறுகள் தேவார திரட்டு என்கிற ஒரு அழகான தொகுப்பின் உள்ளே அடக்கப்பட்டது. எப்படி என்றால் 9 தந்திரங்களுமே எந்த விதத்திலே நீங்கள் இறைவனை அடையலாம் என்று சித்தரிக்கப்பட்டதோ அதற்கு இணையாக அந்த தேவார திரட்டிலே இறையை அடைவதை பற்றிய அந்த வழி உங்களுக்கு சொல்லப்பட்டது. உண்மையும் ஞானமும் ஒரு உலகத்திலே ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையான ஒரு குருவின் அருட்கடாட்சம் தேவை. உண்மையான குரு என்றால் உண்மையை உண்மை என்ற விதத்தில் சொல்லத்தகுந்த விதத்திலே சொல்லித்தரக்கூடிய குருவாக இருக்க வேண்டும். அதனால்தான் பாடலிலே எம்பெருமான் திருமூலம் சொன்னான், தெளிவு குருவின் பெருமையை காண்பர். அப்படிப்பட்ட ஒரு குருவின் அருட்கடாட்சம் தேவை. அப்படி ஒரு குருவினுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிட்டினால் அனைத்தும் வெந்நீரும் என்கிற முதல் படி உங்களுக்கு சித்திக்கும். நெற்றியிலே நீர் பூசிக்கொண்டு 9வது நீர் என்று பாடல் சொன்னால் கிடைக்கவே அந்த உணர்வு அல்ல, அதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய உணர்வு. அந்த உணர்வை
ஒளிக்கும் வெண்ணீற்று நிலை என்பதாக அறியத்தரும். குருவின் அருளால் அந்த நிலை சித்திக்கணும். அந்த நிலை கோவில் என்பதன் அர்த்தம் உங்களுக்கு புரியும். எந்த இடத்திலே உள்ளத்தை கடக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு காட்டித் தருமோ, எது உங்களுக்கு அதுவாக மாறி நிற்குமோ அந்த கோவில் என்கிற நிலைமை உங்களுக்கு சித்திக்கும். அதை கடந்து சென்றால் லிங்க உருவாகிய இறைவன் என்பதன் எதன் என்கிற சிந்தனையின் வீச்சம் வெளிச்சமும் உங்களுக்கு சித்திக்கும். இது 4வது நிலை. 4வது நிலையை ஒரு குருவின் அருளோடு உங்களால் அடைய முடியும் என்றால் பஞ்சாட்சர மந்திரத்தின் உண்மையின் வெளிப்பாடு புரியும். பஞ்சாட்சர மந்திரத்தின் உண்மையின் வெளிப்பாடு உங்களுக்கு கிட்டும் என்றால் அர்ச்சித்து ஏற்றக்கூடிய அடுத்த கணம் உங்களுக்கு வந்து நிற்கும். அடுத்த நிலை உங்களுக்கு வந்து நிற்கும். ஒரு 6வது நிலை. அர்ச்சித்து ஏற்றக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு சித்தித்துவிடும் என்றால் இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையேயான இடைவெளி இல்லாது போக இறையோடு இணையக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு வந்தால் அது 7வது நிலை. 8வது நிலையாக வீடு பெற்றை அடைந்து இறைவனோடு கலக்கக்கூடிய தன்மை என்று 8 விதமான நிலைகளிலே உங்கள் வாழ்க்கையை எடுத்துச் செல்லப்பட முடியும் என்கிற ஒரு கணக்கை எடுத்து வைத்தால் 9 தந்திரங்களில் உள்ளே அவற்றை அடக்கி 231 அதிகாரங்களிலே அதனை அழகாக மாற்றித் தந்திருக்கிறார். உங்களுக்கு படிப்பித்து தந்திருக்கிறார் திருமூலர் என்கிற நாவலி. திருமூலரை நினைத்தல், திருமூலரின் வாசகங்களோடு உங்கள் வாழ்க்கையை துவக்குதல், நாட்களை துவக்குதல் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு பாடலிலே திருமூலர் சொல்வார், 10 மாதத்தை குறிப்பிட்டு அந்த இறைவன் இதனை சாதித்தான் என்கிற அர்த்தத்தோடு அந்த ஒரு பாடலை தந்திருப்பார். பட்டினத்தடிகள் இதனை உள்வாங்குகிறார். பட்டினத்தடிகள் இதனை உள்வாங்குகிறார் சொல்லுவார். 2 பாடல் இருக்கிறது. 2 பெண்களாய் அந்த நிலையும் என்பவற்றும் பையென்ற போரே பதிந்தெடுத்த செய்ய கையிரண்டும் தந்து கனக நிலை தந்தாலும் எத்திரத்தில் காண்பேன் இனி என்று சொன்னார். தாயின் உலகத்தை மகளிர் என்ற இடத்திலே இந்த நாளிலே நாம் நினைவு கூறலாம். 2 பெண்களாய் அந்த பெற்று பையென்று போரே பதிந்தெடுத்து செய்ய கையிரண்டும் தந்து கனக நிலை தந்தாலும் எத்திரத்தில் காண்பேன் இனி என்று சொல்லி தாய்மையின் உண்மைதான் இறைவன் என்று காட்டித் தந்தார். அதை 10 மாதங்கள் தன்னுடைய கருவாக உருவாக்கி இந்த உயிரை ஜனிக்கச் செய்வதில் இறைவன் என்று எழுதுவார் திருமூலர். அதே போல முன்பு படம் கடந்து 300 நாள் கடந்தே என்று அடுத்த இதிலும் அவர் அந்த 10 மாதம் தொன்று சரிய சுமந்தெடுத்து பெற்றவருக்கு எப்படி நான் தீமூட்டுவேன் என்று பட்டினத்தார் கலங்கினார். திருமூலர் அந்த கரு 10 மாதங்களிலே உருவாகக்கூடியவை வைத்திய பகுதியிலே 72,000 விதங்களிலே இவற்றை அணுகலாம் என்று இருக்கிறார். உலகத்தில் எந்த அறிவியலும் தொட்டு பார்க்க முடியாதது, எவராலும் இணைக்க முடியாதது. ஒரு கரு எப்படி உருவாகும், அது ஆணாக பெண்ணாக, ஆண் பெண் 2 பாலினத்தை தாண்டி இருக்கக்கூடிய தன்மை எவ்வாறு வரும் என்பதை வைத்திய பகுதியிலே தந்திருக்கக்கூடியவர் திருமூலர். அதே போல உண்மை விளக்கத்திலே ஆணும் பெண்ணாக நின்று உணரக்கூடியவன் இறைவன் என்பதை மெய்கண்டாரியுடைய சீடர் எழுதுகிறார். அது திருமூலர் சொல்லித் தந்தது. இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. உறவுகள் நிலைக்கப் போவதில்லை. சேர்த்துவிட்ட செல்வம், அடைந்துவிட்ட பதவி, இதுவரை ஈட்டியிருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள், வசதிகள், வாய்ப்புகள் இனி வரக்கூடிய வாழ்க்கையிலே நீங்கள் செய்துவிட முடியும், சாதித்துவிட முடியும் என்று நினைக்கக்கூடிய அனைத்தும் இவை அனைத்தும் ஒரு காலகட்டத்திலே உங்களை விட்டு விலகிச் செல்லும். நிலைத்து நிற்கக்கூடியது அவன் மௌனமும் அவன் அருளும் அவனோடு இணைதலும் தான் என்று திருமூலர் ஒரு பாடலிலே சொன்னால், உற்றாரை அவன் வேண்டும், ஊர் வேண்டும், பேர் வேண்டும், கற்றாரை அவன் வேண்டும், கற்பனையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூர்த்தான் உரை கலக்கே கற்றாவின் மனம் போல் கசந்திருக வேண்டனே. என்னை பேய் என்று நினைக்கிறார்கள், என் உருவம் பேய் என்று நினைத்து அனைவரும் விலகுகிறார்கள் என்கிறார் ஒரு பாடலிலே திருமூலர். காரைக்கால் அம்மையாரும் இதைத்தான் சொன்னார்.
உருவத்தை வைத்து எண்ணுவதற்கில்லை, உருவத்தின் உள்ளிருக்கக்கூடிய இறை என்பது அறிய தெரிந்தது உருவம் விலகிச் செல்லும் என்று சொன்னார் காரைக்காலமையார். அதனால்தான் அதற்கு உருவம் தேவையில்லை, உணர்வுகள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. என்பது என்ன கேட்டார் அவர்? உருவாக எந்த அன்பு வேண்டும் என வேண்டும் வேண்டும் வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார்? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டே உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், வேறென்ன வேண்டும்? ஆடவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடுகையில் உன் திருவடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று வேண்டினாள். எந்த பதவியும் இதற்கு இணையான பதவி இல்லை என்று உரையை உணர்ந்துவிட்ட அந்த சித்த தன்மை வாழ்ந்த அந்த தாய் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டாள். இப்படி அவனை உணர்தல், அவனுக்கான அந்த தன்மையோடு இணைந்து செயல்படுதல், இறையை அறியக்கூடிய தன்மை இதுதான் என்று காட்டி தந்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் திருமந்திரம். திருமந்திரத்தை உணர்தல் ஒரு யுகமல்ல, ஒரு பிறவி அல்ல, 1000 பிறவிகள் வந்தாலும் சாத்தியப்படுவதற்கில்லை என்றாலும் இறைவனை நினைத்துவிட்டு திருமந்திரத்தை படித்தால் எந்த விதத்திலே அது உங்களுக்கு அர்த்தப்பட வேண்டுமோ அந்த விதத்தில் உங்கள் உள்ளத்திலே அது வந்து சேரும். அத்தகைய புண்ணியமும் அத்தகைய வாய்ப்பும் இறைவனின் அருளும் உங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டி அற்புதமான இந்த வாய்ப்பிற்கு வணக்கம்.